கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் நம்முடைய அன்பின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த 43ஆம் அதிகாரம் 7 உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக உள்ள 2 உட்பிரிவுகள் 3 உட்பிரிவுகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்ப்போம். பிறகு மற்றவற்றை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நான் திறவுகோல் வசனமாக தேர்ந்து கொண்ட பகுதி ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள், யோசேப்பின் சகோதரர்கள், யாக்கோபிடம் சொல்லுகிறார்கள், அந்த மனிதன், எந்த மனிதன்? எகிப்திலே ஆளுநராக இருந்த யோசேப், அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்வான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள். தொடக்கத்திலிருந்து நாம் இதை பார்ப்போம். முதலாவது, யாக்கோபு மற்றும் அவனது மகன்கள் ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்து 43ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே பார்க்கின்றோம். இங்கே கானான் நாட்டிலே பஞ்சம் மிக கொடிதாக இருந்தது. எகிப்திலிருந்து யாக்கோபின் மகன்கள் வாங்கி வந்த தானியம் செலவழிந்து போன போது அவரிடம் யாக்கோபு, நீங்கள் திரும்பவும் எகிப்துக்கு போய் தானியம் வாங்கி வாருங்கள் என்று கூறினார். அப்பொழுது யாக்கோபின் மகன்களில் ஒருவனான யூதா தன் தகப்பனிடம் கோருகிறான். அந்த எகிப்தின் அதிபதி, அவன் யோசேப் என்று அவனுக்கு தெரியாது, அந்த எகிப்தின் அதிபதி, முன்பு நாங்கள் தானியம் வாங்க போன போது எங்களிடத்தில் உங்கள் இளைய சகோதரனை அழைத்து வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று கூறியிருந்தான். எனவே அப்பா, நீங்க பென்யமீனை எங்களோடு அனுப்பினால் நாங்கள் போவோம், இல்லை என்றால் போக மாட்டோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு அவரிடத்தில், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு என்று நீங்கள் எகிப்தின் அதிபதியிடம் கூறியது ஏன்? இதனால் அல்லவா எனக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது என்றான். நீங்க ஏன்பா இங்க இன்னொரு மகன் இருக்கான்னு சொன்னீங்க, இன்னொரு சகோதரன் இருக்கான்னு சொன்னீங்க, இதனால தான் துன்பம் ஏற்பட்டது என்று கூறுகிறான். அதற்கு யாக்கோபின் மகன்கள் அவனிடத்தில், அந்த மனிதன் எங்களிடத்தில் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு பதில் கூறினோம். அவன் எங்களிடத்தில் பென்யமீனை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று கூறுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார். வாக்குவாதம் இவ்வாறு போகின்றது. அப்பொழுது 2வது உட்பிரிவு 8லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்கள். அப்பொழுது யாக்கோபுக்கு யூதா ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான். அப்போது யூதா பேசத் தொடங்கி தன் தகப்பனிடத்தில், நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நாங்கள் எகிப்துக்கு போய் தானியம் வாங்கி வருவோம். பென்யமீனை நீர் என்னோடு அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். நான் அவனை திரும்பவும் முன் கொண்டு வந்து உயிரோடு நிறுத்தாவிட்டால் அந்த குற்றம் என்மேல் சுமப்பதாக. நாங்கள் தாமதிக்காமல் இருந்திருந்தோமானால் இதற்குள் 2ஆம் முறை கூட எகிப்துக்கு போயிட்டு வந்து திரும்பி இருப்போமே என்று சொன்னார். உடனே யாக்கோபு, அப்படின்னா ஒன்று செய்யுங்கப்பா, கானான் நாட்டின் விலைமதிப்பான பொருட்கள் சிலவற்றை அந்த அதிபதிக்கு கொண்டு போங்க. கொஞ்சம் பிசின் தைலம், கொஞ்சம் தேன், சுகந்த வர்க்கங்கள், வெள்ளை போளம், தெரமிந்து கொட்டைகள், வாதமை கொட்டைகள் ஆகியவற்றை கொண்டு போங்கள். மேலும் சென்ற முறை நீங்கள் கொண்டு வந்த சாக்குகளில் ஒருவேளை கைப்பிசகாய இந்த பணம் வந்திருக்கலாம், அந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. இப்போது தானியம் வாங்குவதற்கான பணத்தையும் கொண்டு போங்கள் என்று சொன்னார்.
யூதா யாக்கோபுக்கு உத்தரவாதம் கொடுத்த பிற்பாடாக யாக்கோபின் மனம் கொஞ்சம் இணங்கிற்று. என்ன செய்தான்? யாக்கோபு பென்யமீனை அனுப்ப சம்மதிக்கிறான். 13-15 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 43 அதிகாரம் 13-15 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதன்பின் யாக்கோபு தன் கடைசி மகனான பென்யமீனை அவர்கள் கூட்டிக் கொண்டு போக சம்மதித்தான். அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கும்படி தேவனிடத்தில் ஜெபித்தான். என்னவென்று, அந்த உங்கள் சகோதரனை கூட்டிக் கொண்டு அந்த மனிதத்துக்கு மறுபடியும் போங்கள். அந்த மனிதன் அங்கு இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடன் அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். நீங்க திரும்பி வந்தாதான் நிச்சயம், இல்லாட்டி பிள்ளை இல்லாத மாதிரி நாங்க கிடந்து தவிப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதில் எவ்வளவாய் துக்கப்பட்டிருப்பான் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஏற்கனவே யோசேப்பு இறந்து போய்விட்டதாக அவன் நம்பிக்கொண்டிருந்தான். இப்பொழுது சிமியோன் அங்கே எகிப்திலே கட்டப்பட்டிருக்கின்றான். தன்னுடைய கடைசி மகனையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். இப்போது நானும் பிள்ளை இல்லாதவனை போல இருப்பேன் என்று புலம்புகிறான். இருந்தாலும் தேவனிடத்தில் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அனுப்பினான். அப்பொழுது அவர்கள் பரிசு பொருட்களையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு தங்கள் இளைய சகோதரன் பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு பயணப்பட்டார்கள். அங்கே எகிப்துக்கு போன போது என்ன நடந்தது என்பதை அடுத்த யூடியூபில் கர்த்தருக்கு சித்தமானால் நான் பார்ப்போம். பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். மறுபடியும் தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். நான் தொடர்ந்து இந்த வேதாகம் மேலாய்வு என்ற யூடியூப்பை தொடர்ந்து வாரத்திலே 4 நாட்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அதோடு கூட ஜூம் மீட்டிங் வழியாக நடத்தி கொண்டிருக்கிற லூக்காஸ் விசேஷம் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காகவும், கான்கால் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிற தானியல் தமிழ் தீர்க்க தரிசன விளக்கம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காகவும், அதோடு கூட இப்பொழுது ஆங்கிலத்திலே ஒரு ஒலிபரப்பு வானொலி ஒலிபரப்பிலே அடியனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியம் ஜெயமாகும்படிக்கும் நீங்கள் எனக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட அஞ்சல் வழி பாட கல்வி திட்டங்கள் நலமுறையில் இருந்து கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். இன்னும் ஏராளமான மாணவர்கள் அந்த வகுப்பிலே சேர வேண்டும். ஏராளமான பேர் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக உள்ளூர் சபை ஊழியர்கள் தங்களுடைய சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். நன்றி, வணக்கம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.